ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த மாதம் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இதனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதற்கிடையே செனாப் நதியில் உள்ள பாக்லிகார் அணை வழியாக செல்லும் நீர் ஓட்டத்தை இந்தியா நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்த நிலையில் இது முக்கியமானதாகும் என்று பார்க்கப்படுவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஷ்மீரில் கடந்த மாதம் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். மேலும் பலர் மிக மோசமாக படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகின்றனர். இந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக பாகிஸ்தான் மீது இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக இந்தியா ஏற்கனவே அறிவித்து உள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் நிஜமாகவே நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்து உள்ளது. அதைத் தொடர்ந்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செனாப் நதியில் உள்ள பாக்லிகார் அணை வழியாக செல்லும் நீரோட்டத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது. மேலும் ஜீலம் நதியில் உள்ள கிஷன் கங்கா அணையிலும் இதே போன்ற நடவடிக்கைகளை திட்டமிட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஜம்முவில் ராம்பனில் உள்ள பாக்லிகார் மற்றும் வடக்கு காஷ்மீரில் உள்ள கிஷன் கங்கா பகுதிகளில் புனல் மின் நிலையங்கள் உள்ளன. இந்த அணைகளில்தான் பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரோட்டத்தை இந்தியா நிறுத்தியுள்ளது. இந்த அணைகளால் நீரை அதிக அளவில் நிறுத்தி வைக்க முடியாது. இருப்பினும் நீர் எப்போது வெளியேறலாம், எப்போது அதை நிறுத்தி வைக்கலாம் என்பதை கட்டுப்படுத்த முடியும். இது இந்தியாவின் மிக முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். அதில் பெரும்பாலானோர் சுற்றுலா பயணிகள் ஆவர். இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்து வருகிறது. அதில் ஒன்றாக பல ஆண்டுகள் பழமையான ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. உலக வங்கியின் மத்தியஸ்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம். 1960 முதல் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதி மற்றும் அதன் துணை நதிகளின் பயன்பாடு என்பது இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இதிலும் கூட சில விவகாரங்கள் சர்ச்சையாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக பாக்லிகார் அணை இரு அண்டை நாடுகளுக்கும் இடையே நீண்ட கால சர்ச்சைக்குரியதாகவே இருந்து வருகிறது. இது போன்ற சமயங்களில் பாகிஸ்தான் கடந்த காலங்களில் உலக வங்கியின் நடுவர் மன்றத்தை நாடியுள்ளது. இப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்துள்ள நிலையில் அதிலும் கூட பாகிஸ்தான் உலக வங்கியை நாடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதற்கு பல்வேறு உலக நாடுகள் இந்தியாவுக்கு முழு ஆதரவு அளித்துள்ளதோடு பாகிஸ்தானின் இந்த பயங்கரவாத கொடூர தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து உள்ளது. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படும் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் வேரோடு அழிக்க இந்தியாவுடன் இணைந்து செயல்பட பல உலக நாடுகள் முன்வந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்.